நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு புட்டுங்க. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் அது மிக்சியில் அரைச்சி ஜெலிச்சு தாங்க எடுத்துருக்குறேன். நீங்கள் கடையில் வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அதை நல்லா சூடாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள் மாவு நல்லா சூடாகிடுதுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு நிறைய போட தேவையில்ல, சும்மா டேஸ்ட்டுக்காக திட்டமாக போட்டால் போதுங்க. இப்போ இதில் நம்ம லைட்டாக சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலரிக்கலாங்க. பச்சை தண்ணிலையும் போட்டு செய்யலாங்க. நான் சுடு தண்ணி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை கையால் ஒரு முறை நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. சூடு ஆறின அப்புறம் கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் கையாலேயே உதிரி உதிரியாக உடச்சி வர்றேங்க, கட்டி இல்லாமல். நீங்கள் இதை அப்படியே ஜெலிச்சிட்டு வச்சுக்கினாலும் வச்சுக்கலாங்க. நான் ஜெல்லிக்கலைங்க, அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன். நான் நல்லா உத்திரியாக உடச்சிக்கினேன் பாருங்கள். இப்போ நம்ம இட்லி குண்டானில் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டுட்டு அதில் நம்ம புட்டு மாவை வச்சுக்கலாங்க, அரிசி மாவை வச்சுக்கலாங்க. இப்போ இது நான் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுடுறேங்க. போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அரிசி மாவு போட்டு ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் நல்லா வெந்துடுது. இதை நம்ம அப்படியே மாற்றிக்கலாங்க. பாருங்கள் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. இது ஆப்ஷன் தாங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நான் துருக்கிய தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய சேர்த்துக்குங்க. நான் இதில் நாட்டு சர்க்கரை தாங்க சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்தங்க, அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அரிசி மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.